பிறக் டோனோஹுவின் தி ஓல்ட் வே என்பது நடிகரின் முதல் பாரம்பரிய மேற்கத்திய புட்சர்ஸ் கிராசிங் மற்றும் பிரிசனர்ஸ் ஆஃப் தி கோஸ்ட்லின் போன்ற புதிய வகை கட்டணங்களை பின்பற்றுவதை தவிர்க்கும் வார்த்தைகளின் தேர்வு என்ற சந்தைப்படுத்தல் கூற்றை நிக்கோலஸ் கேஜ் அறிஞர்கள் ஏற்கவில்லை. இருப்பினும் இந்த மிகையான நேரடியான பழிவாங்கும் கதை பாரம்பரியமாக இல்லாவிட்டாலும் ஒன்றும் இல்லை, மேலும் அது வேறு எதையும் செய்ய முயற்சிக்கும் போது குறைவாகவே இருக்கும். டோனோஹோவின் திறமையான ஆனால் ஈர்க்க முடியாத ஓட்டலில் அதன் மேற்கத்திய காஸ்பிளேயை பூர்த்தி செய்ய புதிய இறைச்சி இல்லை என்பது பிரச்சினையின் முதல் பகுதியாகும். மோர்கன் ஸ்மித்தின் உற்சாகமான ஸ்கோர், மை டார்லிங் கிளெமெண்டைன் மற்றும் கார்ல் டபிள்யூ. லூகாஸின் மந்தமான ஸ்கிரிப்ட், ஷேன் ஒருமுறை நிச்சயமற்ற சூரிய அஸ்தமனத்தை நோக்கி பயணித்த அதே ஒரு வழி நவீனத்தை தூண்டுகிறது. தி ஓல்ட் வே தெளிவாக இயக்கவில்லை, அதன் சொந்த அடையாளத்தை உருவாக்க வேண்டும். இன்னும் மோசமாக, இது எப்படியும் ஒன்றை குறிக்கிறது, ஏனெனில் இந்த குறைந்த பட்ஜெட் வகை திரைப்படம் அதன் கதாபாத்திரங்களுக்கு போதுமான வெடிமருந்துகளை வழங்குவதால் அவர்கள் இன்னும் சுவாரஸ்யமான இலக்குகளை வைத்திருக்க வேண்டும், அல்லது டோனோஹோ ஒரு சிறந்த துப்பாக்கி சுடும் வீரர் என்று விரும்புகிறோம். கேஜின் விதவை கவ்வாய் ஜான் வெயின் ஷெரி பேட்ச் போல் அணிந்திருந்த அதே இயற்கையான அச்சமின்மையுடன் போராடுகிறார். அவரது குறைந்த முக்கிய செயல்திறன் எப்போதும் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரமில் நாங்கள் ஒரு சொல்லை கண்டுபிடிப்பதற்கு முன்பே மக்கள் இருந்ததை சுட்டிக்காட்டுகிறது. இருப்பினும் அவரது திரைப்படமானது மேற்கத்திய நாடுகளை எதிர்பாராத கோணங்களில் பார்ப்பதை தொந்தரவு செய்ய முடியாத அளவுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது, மேலும் பழைய வழிகள் மற்றும் புதிய முன்னோக்குகளுக்கு இடையில் அது காணும் பதற்றத்தின் எந்த பிரச்சனையையும் படிப்பதில் ஆர்வம் காட்டவில்லை. இயக்குனர் ஒரு டிவி அனுபவம் வாய்ந்தவராக இருக்கிறார். இதன் வெளிச்சத்தில் தி ஓல்ட் வே பற்றிய சிறந்த விஷயம் என்னவென்றால், அது லட்சியம் இல்லாததால் பாசாங்குத்தனத்தை தவிர்க்கிறது. வராண்டாவில் ஆடும் ஒரு பெண்ணின் ஒவ்வொரு ஃபோர்டியன் பார்வைக்கும் கிளின் ஹோவர்ட் பந்துகளில் உதைக்கப்படும் காட்சி உள்ளது. அடிவானம் எப்போதும் சரியான இடத்தில் இருந்தால் மட்டுமே. ஸ்கிரிப்ட் அதன் ஸ்லீவ் வரை ஒரு சீட்டை மறைக்கவில்லை, ஏனெனில் அதன் அனைத்து அட்டைகளும் மேசையில் இருப்பதை தொடக்க காட்சி தெளிவாக்குகிறது. கால்டன் பிரிக்ஸ் அக்கறையற்ற துப்பாக்கி ஏந்தியவர் டவுன் சதுக்கத்தில் ஒரு மனிதனை நீதியின் முன் நிறுத்துகிறார். அந்த மனிதனின் இளம் மகன் கண்களில் ஒரு பளபளப்பை பார்க்கிறான். 20 ஆண்டுகள் வேகமாக முன்னேறி கால்டன் தனது நகரத்தில் உள்ளூர் கடை உரிமையாளராகவும் தனது மனைவிக்கு அர்ப்பணிப்புள்ள கணவராகவும் ரோக்கிற்கு அரைகுறையாக இல்லாத தந்தையாகவும் தன்னை மறுபெயரிட்டார். ஆரம்பத்திலிருந்தே சிறு குழந்தையா, இப்போது அவர் வயது முதிர்ந்தவராக இருப்பதால் தனது தந்தையை கொன்றதற்காக கால்டனை பழிவாங்குவதில் அவருக்கு உதவுவதற்காக திறமையான முட்டாள்களின் குழுவை அவர் வற்புறுத்துகிறார். மனைவியை கொல்வது அவளது மரண உத்தரவில் கையொப்பமிடுவதற்கு சமம் என்பது அவர்களுக்கு தெரியாது. கால்டன் தனது குடும்பத்தின் மிகவும் ஆபத்தான உறுப்பினராக கூட இருக்கக்கூடாது என்பது அவர்களுக்கு தெரியாது. கேட்ச் என்னவென்றால், கால்டனும் அவரை சுற்றியுள்ள உலகமும் தங்கள் வழிகளை மாற்றிக்கொண்டது. இந்த படத்தின் தொடக்கத்திற்கும் மேற்கில் சினிமாவின் மறுமலர்ச்சிக்கும் இடையில் நாகரிகம் அதன் உச்சத்தை எட்டியுள்ளது, மேலும் மக்கள் இனி விளையாட்டுக்காக அடிக்கடி தங்களை கொல்ல மாட்டார்கள். கால்டன் நீரோட்டத்தை எதிர்த்து போராடுவதில்லை, ஆனால் மேற்கத்திய நாடுகள் அவனது உயிர்வேதியியல் பயமின்மையை வெகுமதி அளித்தபோது அவனுக்கு ஒரு சுலபமான நேரம் கிடைத்தது. கால்டனுக்கு உண்மையில் தன் மகளுடன் எப்படி தொடர்பு கொள்வது என்று தெரியவில்லை, அவளை இழந்துவிடுவதுதான் அவனுக்கு இருந்த ஒரே பயம். அம்மா அவனை மேலும் சங்கடப்படுத்துகிறாள். அவரது மிகப்பெரிய பலம் உள்ளே இறந்துவிட்டது மற்றும் அவரது மனைவி குளிர் இரத்தத்தில் கொலை செய்யப்பட்ட போது கால்டன் மீண்டும் ஒருமுறை உள்ளே இறந்து விட்டதை காண்கிறார். ப்ரூக் பயமுறுத்தும் கூண்டோடு போரிடும் போது ப்ரூக் தனது சொந்த வலிமையான ஆம்ஸ்ட்ராங்கின் மனநிலையை எவ்வாறு பாராட்டத் தொடங்குகிறார் என்பதை கவனிப்பது வேடிக்கையாக உள்ளது. ஒரு சாதாரண தந்தையைப் போல் கால்டன் அவளுடன் தொடர்பு கொள்ள முடியாவிட்டாலும் ஆண்கள் தங்கள் குழந்தைகளை பற்றி மட்டுமே முணுமுணுக்க வேண்டிய காலத்தில் அவரால் அவளுடன் தொடர்பு கொள்ள முடிகிறது என்பது முற்போக்கானது. பழைய வழி, இந்த பாத்திரங்கள் தங்களுக்கென ஒரு பொதுவான அடிப்படையில் செயல்படுவதை பார்க்கும் போது சிதறிய தருணங்களை விட சிறந்ததாக இருக்காது. துரதிர்ஷ்டவசமாக தி ஓல்ட் வே ஒரு மந்தமான தொடரின் மூலம் ப்ளோட்ஸ் என பிடிக்க வேறு எதுவும் இல்லை. ஷிலோ பெர்னாண்டஸ் போன்ற ஆயிரக்கணக்கான பிரேக் அவுட் நட்சத்திரங்களுடன் ERஐ பார்ப்பது வேடிக்கையாக இருக்கிறது,
கால்நடை மருத்துவர் ஆபிரகாம் பென்ருபி ஒரு விகாரமான உதவியாளராக கிட்டத்தட்ட ஒவ்வொரு வாய்ப்பையும் கடந்து செல்கிறார். மிகவும் வெளிப்படையான விருப்பத்தை தவிர்க்க மேற்கத்தியர்கள் கால்டன் பிரிக்ஸ் பிறந்தபோது அவருக்கு டெவ் இன்சைட் என்று பெயரிடப்பட்டது. மேலும் இந்த நிலை அவரது மகளுக்கு வாழ்க்கையில் மற்றொரு வாய்ப்பை கொடுப்பதால் அவரது நாடி துடிப்பை கண்டறியும் வேலையை வோல்வே செய்கிறது. ஒருபோதும் சேர்க்காது.